முன்னாடிலாம் வந்து நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஹெட்செட் போட்டு போவேன், ஹெட்ஃபோன். சரிங்களா, எல்லாருமே போட்டு போவீங்க. நான் எப்பவுமே சாங்ஸ் கேட்பேன். அதிகமாக பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாமே விஜய் அண்ணா பாட்டு தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாமே வந்து அஜித் அண்ணன் பிளேலிஸ்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பைக் எடுத்துகிட்டு வெளியே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா பிளேலிஸ்ட் ஃபுல்லாமே அஜித் அண்ணா பாட்டு தான் வந்து கேட்டு போகிறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு லவ் வந்துருச்சு எனக்கு. சரிங்களா, அஜித் அண்ணன் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பர்சன், ஒரு நல்ல கேரக்டர். சரிங்களா, அவர் படத்தை நிறைய படத்தை வந்து நான் பார்க்காத படத்தெல்லாம் இப்போ வந்து நான் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு லவ் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, என் கடைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இப்போ அவரோட முகம் வந்து தான் வந்து என் கடைக்கு வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்குது. என் கடைக்கு, என் கடை வாசலில் ஃபுல்லாமே அஜித் அண்ணா ஃபோட்டோ தான். கடை ஃபுல்லாக அஜித் அண்ணா ஃபோட்டோ தான். என் கடைக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கார். சரிங்களா, அதனால் வந்து அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. சரிங்களா, அவர் படமாக எடுத்து நான் பார்க்குறேன், அவர் சாங்ஸாக போட்டு நான் ப்ளே பண்ணி கேட்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு லவ் வந்துருச்சு. சரிங்களா, அதனால் வந்து விஜய் அண்ணனை வந்து நான் வெறுத்துட்டேன் அப்படின்லாம் இல்லை. விஜய் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணன் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். சரிங்களா, எனக்கு வந்து விஜய் அண்ணனையும் பிடிக்கும், சிவகார்த்திகேயன் அண்ணனையும் பிடிக்கும், அஜித் சாரையும் பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு தலை அஜித் குமார் தான் வந்து என் கடைக்கு வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்கார். அவர் வச்சதுக்கு அப்புறம் தான் என் கடை வந்து ஒரு பக்கா மாஸா இருக்கு, பக்கா லுக்ல இருக்கு. அந்த மாஸ் என்ட்ரிக்கு அவரால் மட்டும்தான் வந்து கம்பேக் கொடுக்க முடியும். அதெல்லாம் வந்து தலை அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் ஃபேன்ஸுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், விஜய் ஃபேன்ஸுக்கிட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி, நிறைய கட்சிக்காரங்களை வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ போடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. என்னோட வந்து கடைசி அட்வைஸ் விஜய் ஃபேன்ஸுக்கு, நம்மளோட விசுவாசத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை வந்து டவுன் பண்ணி எதுவுமே வீடியோ போடாதீங்க. ஆட்சி எப்படி வேணாலும் மாறலாம், கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அது மாதிரி விஜயனனுக்கும் நான் வந்து கடைசியாக ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரினா என்ன சொல்லுவேன்னா, விஜயனனுக்கு உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கண்ணே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னோட அட்வைஸ், தம்பியோட கடைசி அட்வைஸ். சரிங்களா, அவங்க கூட இருக்கவங்க கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எனக்கு டிவிக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கல, அதான் நான் வந்து வெளியே வந்துட்டேன். உங்களை பிடிக்காம நான் வெளியே வரல. உங்கள் படம் ஜனநாயகன் படம் வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன். உங்கள் படத்தையும் விடாமல் பார்ப்பேன். உங்களையும் பிடிக்கும், அஜித் அண்ணனையும் பிடிக்கும். 2 பேருமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் டிவிக்கே வந்து எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்கப்பா. டிவிக்கே பாலிடிக்ஸ் எனக்கு வேண்டாம். உங்கள் பாலிடிக்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. நான் விஜய் அண்ணா படத்தையும் போய் தேட்டரில் பார்ப்பேன், அஜித் அண்ணா படத்தையும் போய் தேட்டரில் பார்ப்பேன். நான் சினிமா ஃபேனாகவே இருந்துக்கிறேன். நான் பாலிடிக்ஸ்குள்ளேயே வரல. நான் வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு ஃபேனாக இருந்துக்கிறேன். 2 பேருக்குமே நான் ஒரு ஃபேனாக இருந்துக்கிறேன்.